இப்போ நம்ம பார்க்க போகிறது கருப்பு உளுந்து சாதம். இதுக்கு முதல்ல நம்ம சாதத்தை உதிரியாக வடிச்சுக்கிட்டரலாம். அதுக்கப்புறம் உளுந்தை நம்ம வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இனி இந்த பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் இருப்பு சட்டி போட்டிருக்கேன். அதில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் சூடாகவும் உளுந்தை சேர்த்துக்கிட்டரலாம். உளுந்து நல்லா வறுபடட்டும். இப்போ இந்த உளுந்தோட மிளகையும் சேர்த்துக்கிட்டரலாம். கூட வரமிளகாயும் சேர்த்துக்கிட்டுருவோம். சேர்த்து நல்லா வெதுப்புங்க. இந்த உளுந்து வந்து லைட் ப்ரௌன் ஷேடாக வறுபடணும். அந்த உளுந்து வறுபட அந்த உளுந்து வறுபடுற வாசம் வரும். கொஞ்சம் சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். ஏன்னா பருப்பு நமக்கு வறுபட்டு வரணும். அதனால் சிம்மில் வச்சு பண்ணாதான் நல்லா வறுபடும். உளுந்து கலர் மாறவும் நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்கிட்டரலாம். தேங்காய் பூவையும் இதோடு சேர்த்து நல்லா வறுத்துருங்க. இப்போ உங்களுக்கு தேங்காய் பூ ரொம்ப நேரம் வறுக்க வேணான்னு நினச்சிங்கன்னா நம்ம சாதம் கிண்டும் போது அப்போதைக்கு நீங்கள் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இதை ஆறுனதுக்கப்புறம் நம்ம பொடி அரைச்சிக்கிட்டரலாம். இப்போ வறுத்த உளுந்தை இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கோம். கோர்ஸாக பண்ணிக்காங்க, ரொம்ப நைஸாக பண்ண வேண்டாம். இப்போ நாங்கள் இருப்பு சட்டி போட்டு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். இதோட கருவேப்பிலையும் போட்டுடலாம். இப்போ வடித்து வச்சுருக்கோம் இல்லையா சாதம், அதையும் போட்டுடலாம். இப்போ இந்த சாதம் வேக வைக்கும் போது நீங்கள் உப்பு கொண்டு சேர்த்து வேக வச்சுருங்க. இதை நல்லா கிளறிடுங்க. உங்களுக்கு எண்ணெய் இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் எண்ணெய். இனி இந்த அரைச்ச உளுந்த பருப்பு பொடியை போட்டுடலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுருங்க. ரெகுலராக நம்ம மிளகு சாதம் இல்லை எள்ளு சாதம் இந்த மாதிரி பண்ணுறோம். இதுக்கு பதிலாக இந்த மாதிரி கருப்பு உளுந்து சாதம் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட கருப்பு உளுந்து சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஆரோக்கியமான கருப்பு உளுந்து சாதம் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எள்ளு சாதம் மிளகு சாதம் மாதிரி இதுவும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சாதம். இனி அடுத்த வீடியோவும் நவராத்திரி ஸ்பெஷல் வீடியோவாக வரும். கண்டிப்பாக அதையும் பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தாங்க. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.